பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும். எப்போ வருவாரு? வசனத்தை கை கொள்ளுங்கள். 24 வசனம். இப்ப இயேசு மேல் அன்பா இராதவன் வசனங்களை கை கொள்ள மாட்டான். இப்ப இந்த பூமியில 2 டைப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. சர்ச்சுக்குமே எத்தனை டைப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. இன்னும் எனக்கு நான் ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியிலையும் ஜனங்கள் இருப்பாங்க. நான் நல்லா தானே சர்ச்சுக்கு வரேன், நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன், நான் நல்லா தானே இருக்கேன், ஆனா எனக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, நான் தான் எந்த தப்புக்கும் போல அப்படின்பாங்க. அந்த 24 வருஷங்க, என்னில் அன்பாகிறவன் அது எப்படி சொன்னா ஈஸியா அப்படின்னு தெரியுமா? இப்போ நம்ம ஊர் சர்ச்சில் வந்து எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு பைபிள்லாம் கொண்டு வந்துருப்பீங்க அப்படின்னு நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இப்போ சிட்டிக்குள்ளலாம் போகும்போது நிறையவருடைய கையில பைபிளே இல்லை. நிறையவருடைய கையில பைபிளே இல்லை, செல்போன் மட்டும்தான் இருக்கும். அப்ப சர்ச்சுக்கு போகும்போது அவங்க எதை கொண்டு போகல? முதல்ல பைபிளே கொண்டு போக மாட்டாங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, வீட்டுல 7 நாள் இருக்குல்ல, இந்த 7 நாள்ல அவங்க வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்களா அப்படின்னு கொஞ்சம் கேட்டா சந்தேகமா தான் இருக்கும். எங்களுக்கு நேரமே இல்லை அப்படிம்பாங்க. அப்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிற ஜனங்கள் அதிகமாயிட்டு வராங்க. சரி, நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்டு பார்ப்போமே. செல்போனை பார்க்கறது கூடுதா குறையுதா? செல்போன் பார்க்கறது கூடுதா குறையுதா? கூடுது. பைபிள் வாசிக்கிறது குறையுது. அப்ப எதனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சாபம் உள்ள என்றால் அப்படின்னா, பைபிள் வாசிக்கிறத கூட்டுனா பிரச்சனை சரியாயிடும். ஆனா செல்போன் பார்க்கறது இப்ப கூட்டுறதுனால நிறைய கடன் அங்கங்க அப்படியே வாங்கி வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு 20 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், விசுவாசத்தோட ஜெபம் பண்றோம் பார்த்தா மிஞ்சி போனா கொஞ்சம் தான் கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன், பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா லட்சக்கணக்காக கடன் இருக்கு. ஏன்னா கையில செல்போன் இருக்கு, அதுல ஆன்லைன்லயே போய் கடன் வாங்கிடுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு நம்ம பைபிள் வாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு இருக்கிறோமோ, அவங்களோட வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்காது. என்னில் அன்பாகிறவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். இப்ப வசனத்தின் மேல அக்கறை இருக்கா? வசனத்தின் மேல ஒரு தாகம் இருக்கா? வசனத்தின் மேல ஒரு பிரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணும், இல்லைன்னா வீட்டுல தப்பா சொல்லிடுவாங்க, இல்லைன்னா குடும்பத்துல சொல்லிடுவாங்க,